அல்லது கேபிட்டலிசம் என்று சொல்லுவார்கள். இந்த சிந்தனையை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி காணவில்லை, நாங்கள் ஒரு வகையில் தோற்றி இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது மாற்று சிந்தனையாக நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த இடதுசாரி சிந்தனை மூலமாக ஒரு சமத்துவ அடிப்படையில் சகலருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், சகல பகுதிகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முந்தனை ஆற்று திட்டம் உருகாமம் கித்துள் குளத்தை இணைத்து செய்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக 6 வகையான நன்மைகள் கிடைக்கின்றது. 25 ஏக்கருக்கு 25,000 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்புக்கு இணராக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த விடயத்தை தட்டி கழித்து விடாமல், கடந்த காலத்தில் தாமதங்கள் ஏற்பட்டன, தவிர்க்கப்பட்டன, அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் செய்வதன் மூலமாக விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம், நன்னீர் மீன்பிடிப்பையும் கூட ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் எங்களுடைய மாவட்ட மக்கள் மிகவும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றார்கள். உங்களது கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த விடயம் பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில வேளைகளில் உங்களுடைய கட்சி கட்டுப்பாடுகள் அல்லது சில கொள்கைகளால் அவர்கள் பேசுவதற்கு சில வேளைகள் மறந்தாலும், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு இந்த விடயத்தை, அந்த இடத்தில் சட்டவிரோதமான முறையில் அயல் மாவட்டங்களிலிருந்து குடியேற்றங்கள் வந்திருக்கின்றன. தேவையில்லாத இன நல்லிணக்கத்துக்கு எதிரான தன்மைகளை அங்கிருந்து களைந்து விட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னும் அந்த விடயம் கையாளப்படாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே சட்டவிரோதமாக குடியேறி அங்கிருக்கின்ற இன நல்லுறவை பாதிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த மயிலத்தமடு மாதவனை சார்ந்த அந்த மேச்சத்தரையில் இருக்கின்றவர்களை வெளியேற்றி விடுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விவசாயிகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, தமது உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை, உத்தரவாத விலை கிடைப்பதில்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் உங்களது காலத்தில் அந்த உத்தரவாத விலை ஓரளவுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள், அதனை நான் வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த விவசாயிகளின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற அதே வேளை இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், அவர்களுடைய அந்த பொருட்களை விவசாய உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது ஏற்படுகின்ற நச்ச ஈடுகள் உரிய காலத்தில் வழங்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளுக்கு உர வசதிகளை வழங்குதல் மற்றும் நஷ்ட ஈடுகளை உரிய காலத்தில் வழங்குதல், அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த குளங்களை விருத்தி செய்தல், அதை விட கண்டியனாறு குளம், கண்டியனாறு என்ற இடத்தில் அடைச்சகல் குளம் என்று இருக்கின்றது. அதிலும் நீர் தேங்கக்கூடியதாக இருந்தாலும் வீணாக கடலில் சென்று நீர் சென்றடைகின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது அந்த பிரதேசம் முற்றாக நீரில் அமிழ்ந்து கிடக்கின்றது. எனவே இந்த நீரை சேகரித்து வைப்பதன் மூலமாக வீணாக கடலில் செல்லுகின்ற நீரை கொண்டு நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாய துறையை கட்டியெழுப்புவதற்கும் உரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது.